வேதத்தை நம்ம எல்லாரும் திறந்து ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். 83வது சங்கீதத்தில் 1வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 83வது சங்கீதம், ஆசாப்பின் சங்கீதம். 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? தேவனே மௌனமாய் இராதேயும், தேவனே பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர்கள் தலையெடுக்கிறார்கள். இன்னொரு விஷயம் வாசிக்கலாம். தேவனே மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர்கள் தலையெடுக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சங்கீதக்காரனாகிய ஆசாப் ஆண்டவரை பார்த்து அவன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அநேக நாட்களாக நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, அநேக நாட்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நீர் இன்னும் பேசாமலே இருக்கிறீர், நீர் சும்மா இருக்கிறீர். அதனால ஆண்டவரை பார்த்து திரும்ப திரும்ப சொல்றான், ஆண்டவரே நீர் என்னுடைய விஷயத்திலே மௌனமா இராதேயும், ஆண்டவரே நீர் பேசாமல் இராதேயும், ஆண்டவரே நீர் சும்மா இராதேயும். இந்த இடத்துல ஆசாப்பினுடைய இந்த வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அமைதியை கர்த்தர் கடைபிடிக்கிறார். ஆண்டவர் அமைதியாவே இருக்கிறார். ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுனால தான் இந்த தேவனுடைய மனுஷன் ஆண்டவரை தட்டி எழுப்புறது போல ஆண்டவர் ஏதாவது பேசணுன்றதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நான் கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை தேவனுடைய அமைதி. தேவன் ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏன் அமைதியா இருக்கிறார் அப்படின்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னை தியானிக்கும்படியாக என்னை உந்தினார். அந்த காரியத்தை தான் இன்றைக்கு உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த ஜெபத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த சத்தியத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியாக இருக்கலாம். உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்து கொண்டே இருக்குது, ஆயிரக்கணக்கான கேள்விகள். ஆனா அந்த கேள்விகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே பதிலுக்காக எதிர்பார்த்திருக்கிற உங்க வாழ்க்கையில அமைதி மட்டும்தான் ஆண்டவர் உங்களுக்கு பதிலா இருக்குதே தவிர ஆண்டவர் எந்த பதிலுமே உங்களுக்கு சொல்லாம இருக்கலாம். அதனாலே நிறைய பேர் இந்த இடத்துல சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆண்டவர் ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கையில மட்டும் கர்த்தர் அமைதியா இருக்கிறார், இத்தனை வருடங்களாக ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு, கர்த்தர் பேசாமலே இருக்கிறாரு. எதிரிகள் ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்து சொல்லலாம், நீயும் ஆண்டவரை ஆராதிச்சு தானே இருக்கிற, போயிட்டு தானே இருக்கிறீங்க, உங்க ஆண்டவர் உங்க சத்தத்தை கேட்கலையா, உங்க செவி ஆண்டவருடைய செவிகள் உனக்கு சாய்க்கப்படவே இல்லையா, உன்னுடைய ஜெபம் சரியா போகல அப்படின்னா உங்களையே நிறைய பேர் குற்றப்படுத்தி நீ பாவியா இருக்கலாம், நீ துரோகியா இருக்கலாம், நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழலாம், இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி கூட உங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனா கூட என்னுடைய ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில அமைதியா இருக்கிறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன செஞ்சேன், ஆண்டவருக்கு விரோதமான ஒரு தீமை செய்யலையே, நான் அவனை மாதிரிலாம் பண்ணலையே, இவனை மாதிரிலாம் பண்ணலையே, நான் ஆண்டவருக்கு முன்னாடி நேர்மையானதான் இருக்கிறேன், இனியும் நான் எப்படி கத்தணும், நான் இனியும் எப்படி கெஞ்சணும், நான் உபவாசம் இருந்து பார்த்துட்டேன், நான் சாப்பிடாம ரொம்ப நாள் இருந்து பார்த்துட்டேன், நான் தண்ணி குடிக்காம கூட தான் இருந்து பார்த்துட்டேன், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேதத்தை வாசிச்சுட்டு ஆண்டவர் பேசுவதற்காக, ஆண்டவர் இந்த காரியத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வதற்காக நீங்கள் எடுக்காத முயற்சி எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா எல்லா முயற்சியும் எடுத்தும் இன்றைக்கு இந்த ஜெபத்திலே தேவனுடைய பதிலே கிடைக்காம ஆண்டவருடைய அமைதியை மட்டும் பார்த்துட்டு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கண்டிப்பாக சொல்றேன், ஆண்டவர் அமைதியா இருக்கிறது போல உங்களுடைய கண்களுக்கும் என் கண்களுக்கும் மட்டும்தான் தெரியும். நீங்களும் நானும் ஆண்டவரை அமைதியா இருக்கிறவராரே மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம்.
ஆனா இல்லவே இல்லை, ஆண்டவர் உங்களுக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார். கானா ஒரு கல்யாண வீட்டிலே ஆண்டவர் அழைக்கப்பட்டார். அவர்கள் வருந்தி ஆண்டவரை அழைச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் குடும்பத்தோட தன்னுடைய சீடர்களோடு கூட சேர்ந்து போன ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் தான். அப்போ எந்த அளவிற்கு ஆண்டவரை அவர்கள் வருந்தி அழைத்திருப்பார்கள். ஆண்டவர் இடத்துல பிரசன்னரா இருக்கிறாரு. இப்போ அந்த இடத்துல திராட்சரசம் குறைவுபட்ட போது எல்லாரும் என்ன செய்யறது என்று அங்கே இங்கே அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க. இப்படி முடிஞ்சிருச்சே, இப்படி தீந்துருச்சே. ஆனா வேதம் சொல்லுது ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். உடனே மரியா ஆண்டவரத்துல வந்து கேட்கிறாங்க, நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க? இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களே, ஏதாவது ஒண்ணு செய்யக்கூடாதா? அப்போ அவர் சொன்னாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படின்னா அவர் அமைதியாத்தான் இருந்தாரு. ஆனால் அந்த திருமண வீட்டிலே கொடுக்கக்கூடிய அந்த ஏற்ற நேரத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை இவங்க கண்கள் காணல. ஆனா கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருந்தார். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்களுக்கு உங்களுடைய பார்வைக்கு ஆண்டவர் அமைதியாய் இருக்கிறது போல தெரிந்தாலும் நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கான சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தர் லைவ்ல தான் இருக்கிறார். ஆண்டவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஏற்ற நேரம் ஒன்று உங்களுக்கும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வரும்போது கர்த்தரதை செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கொண்டு வந்து, அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மிகவும் அமைதியாகவே இருக்கிறார். ஏன் அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அமைதியா இருந்தார் என்று ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் என் கூட பேசினார். அந்த காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். முதலாவதாக யோபுவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரத்திலே நாம் 8வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? இதோ நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, பின்பாக போனாலும் அவரை காணேன். இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு அவர் ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். இன்னொரு விசை சத்தமாய் வாசிக்க போகிறோம். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்பாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு இந்த யோபு என்கிற ஒரு மனிதனை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிறேன். இந்த யோபு சொல்லும் போது சொல்றாரு, நான் முன்பாக போனேன், ஆண்டவர் அங்கே இல்லை. நான் பின்பாக நான் கிரியை செய்து பார்த்தேன், அங்கும் நான் இல்லை. ஆண்டவரை நான் பார்க்கும்படி, ஆண்டவரை நான் அறியும்படிக்கு நான் என்னென்னமோ முயற்சி எடுக்கிறேன். என்னால தெரிஞ்ச எல்லா வித்தைகளையுமே நான் சொல்லி பார்க்கிறேன். இப்படி போய் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், இப்படி வந்து ஜெபம் பண்ணி பார்க்கிறேன். ஆனால் அவர் இல்லை, எனக்கு அவர் மறைவாகவே இருக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லிட்டு யோபு சொல்றாரு, ஆனாலும் நான் போகிற வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். அப்ப நான் நம்புறேன், ஆண்டவர் சில நேரத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு என்று ஒரு சோதனையின் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சோதனையினுடைய காலம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் அமைதியாயிருப்பார்.
இந்த யோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. என் வாழ்க்கையில ஆண்டவர் அமைதியா இருக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டியா? என் வாழ்க்கையில ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. அது என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு இப்ப என்ன காலம் அப்படின்னா, அது ஒரு சோதனையின் காலம். கர்த்தர் என்னை சோதித்து கொண்டே இருக்கிறார். எனக்கு வியாதிகளை கொடுத்து எனக்கு சோதிக்கிறார். எதிரா மற்றவங்க பேச வச்ச ஆண்டவர் என்னை சோதிக்கிறார். என் சரீரத்துல வியாதியை கொடுத்த ஆண்டவர் என்னை சோதிக்கிறார். என்னுடைய இருக்கிறது எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவர் சோதிக்கிறார். ஆனா நான் ஒண்ணு நம்புறேன், அந்த சோதனையினுடைய காலம் முடிஞ்சதற்கு பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆராதனையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க இருக்கிற நிறைய பேர் நீங்க சொல்லலாம், நான் எவ்வளோ முயற்சி எடுத்தோம், என் விஷயத்துல மட்டும் ஆண்டவர் ஏன் இன்னும் அமைதியா இருக்கிறாரு, என் பிள்ளையினுடைய விஷயத்துல மட்டும் ஏன் ஆண்டவர் இன்னும் அமைதியா இருக்கிறாருன்னு ஒருவேளை நீங்கள் கேட்பீர்களே ஆனால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசுற வார்த்தை என்ன அப்படின்னா, உனக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சோதனையினுடைய காலம். அந்த சோதனையினுடைய காலம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் எப்படிதான் இருப்பார்னா, சில நேரத்தில் அமைதியா இருப்பார். நீங்கள் தாங்கி கொள்ளுங்கள். யாரெல்லாம் ஆண்டவர் உயர்த்தணும்னு நினைக்கிறாரோ, யாரெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னு நினைக்கிறாரோ, அவங்க எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு காலத்தையே, சோதனை காலம் என்று ஒரு காலத்தையே கர்த்தர் வைக்கிறார். நீங்கள் வேதத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின மோசேயை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது மோசே சொல்லுகிறது, மோசேயினுடைய வாழ்க்கை 40 ஆண்டுகள் அவனை வனாந்தரத்தில் ஆண்டவர் சோதித்தார். ஒரு வருஷம் அல்ல, சிலருக்கு ஒரு வருஷம் சோதனை காலம், சிலருக்கு 2 ஆண்டுகள் சோதனை காலம். ஆனால் இந்த மோசேக்கு 40 ஆண்டுகள் ஆண்டவர் அவனை சோதித்தார். 40 ஆண்டு அவனை சோதிச்சாரு. எல்லாத்தையும் கொடுத்து அவன் எதிர்பாராத எல்லா பிரச்சனைகளும் அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிச்சு கர்த்தர் அவனை சோதிச்சார். ஆனா சோதிச்ச ஆண்டவர் சோதிச்ச வண்ணமாகவே விடல, அவனை பொன்னாக விளங்க பண்ணினார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். சோதனை காலத்துல சோர்ந்து போகாதீங்க ஆண்டவருடைய பிள்ளையே. இந்த ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு. நான் இனி ஜெபிக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டாம். நீங்க இல்லை என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கி போக வேண்டாம். கர்த்தர் ஒரு காலத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். நானும் உண்மையிலே இந்த ஊழியத்தை செய்யும் போது நான் நினைக்கிறேன், சில நாட்கள் ஆண்டவர் அப்படி ஒரு காலத்தையே எனக்கு கட்டளையிட்டார். அது வெறும் சோதனை காலம் மட்டும்தான். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை அடிக்கடி கொடுத்து பேசிட்டு மட்டும்தான் இருப்பாரே தவிர, எங்க போனாலும் பிரச்சனையா தான் இருக்கும். எங்கு போனாலும் பிரச்சனையா தான் இருக்கும். ஒரு இடத்துல கூட நிம்மதி இருக்காது. பாருங்க, ஒரு நாள் நான் என்னுடைய 2 வீலர் எடுத்துக்கொண்டு போறேன். அந்த சோதனையினுடைய காலம் 2014-2015 வருஷத்துல 2 வீலர் எடுத்துட்டு போறேன். போகும்போது அப்போ வரைக்கும் என் கையில் லைசன்ஸ் இருந்துச்சு. எடுத்து வீட்டில் வச்சுட்டு போறேன். அந்த வீட்டில் வச்சுட்டு காந்திபுரத்துக்கு போறேன். அந்த இடத்துல போலீஸ் நிப்பாட்டிட்டாங்க. அப்போ நான் என் கையில் லைசன்ஸ் இல்லை. லைசன்ஸ் இல்லாதனால ஏற்கனவே பெரிய பிரச்சனைக்குள்ள நான் இருக்கிறேன். எனக்கு ரொம்ப கவலை. அது கையில் ஒரு பைசாவும் இல்லை. என்னுடைய வண்டி சாவியை காந்திபுரத்தில் அந்த போலீஸ் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் அங்கேருந்து நடந்து வந்தேன். அந்த வண்டியை நான் ஒரு 4 days நான் எடுக்கவே இல்லை திரும்ப. அதற்கு பிறகு ஃபைன் கட்டி தான். அந்த மாதிரி போற பக்கமெல்லாம் இதை தொட்டா சோதனையா இருக்கும், அது தொட்டா சோதனையா இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் அதுல கலங்கி மனசு கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா, நம்மளை ஆண்டவர் பார்க்கிறாரா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்ட காலம். ஆனா நான் நம்புறேன், அந்த சோதனையினுடைய காலம் முடிஞ்சதற்கு பிறகு ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் சேர்த்து கர்த்தர் என்னை உயர்ந்த இடத்துல வைக்கிறதை இன்றைக்கு என்னுடைய கண்கள் பார்க்கிறது. இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உங்களை கர்த்தர் அந்த காலத்துல தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கலாம். பாஸ்டர், இந்த வருஷம் முழுக்க எனக்கு சரியில்லை பாஸ்டர், ஒரே சோதனை. இந்த மாதம் ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு சோதனை, இல்லைன்றால் போன ஆண்டிலிருந்து எனக்கு ஒரு 2-3 ஆண்டுகளாகவே ரொம்ப சோதனையா இருக்குது. நான் ஒன்று நம்புங்க, ஆண்டவர் அமைதியா இல்லை. இந்த சோதனையின் காலத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். வெகு சீக்கிரமாய் இந்த சோதனையினுடைய நாட்கள் முடிவிற்கு வரும். யோபுனுடைய வாழ்க்கையிலே முடிவுக்கு வந்தது போல உங்கள் வாழ்க்கையிலே முடிவுக்கு வரும். அன்றைக்கு ஆண்டவர் உன்னை சுற்றி இருக்கிற சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களை பொன்னாக நம்புறவங்க 2 கரங்களை
கரங்களையும் மேல தட்டி கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பொன்னாக விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த சோதனையின் காலத்துல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அப்படியே அமைதியா இருக்கிறாரு. நீங்கள் சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது எனக்கு வேதத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு வேத பகுதி அந்த பகுதி தான். ஒரு நாள் இவன் பெலிஸ்தியருக்கு முன்பாக ஒரு பெரிய ஹீரோ, வேதம் சொல்லுது. அவன் கோலியாத்தை ஜெயித்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவனை குறித்து பெருசா புகழ்த்தி அப்படியே பேசுறாங்க, அப்படியே புகழ்றாங்க. உங்களை மாதிரி யாருமே இல்லை. இன்னும் பெலிஸ்திய நாட்டிலே இருக்கிற அத்தனை பேருக்கும் யார தெரியுமோ, இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிற ராஜாவை தெரியுமோ இல்லையோ, ஆனா யார தெரியும் தெரியுமா? தாவீதை தெரியும். எப்பா, நம்ம ஆளைய கொன்னவன்ப்பா அவரு, எங்க தேசத்திலேயே மிகப்பெரிய பராக்கிரமசாலியை கொன்னவன். அவ்வளவு பெரிய அற்புதத்தை நடப்பித்த அந்த தாவீது சோதனையினுடைய காலத்துல எதிரியினுடைய காலுக்கு கீழே படுத்து கிடக்கிறான் பாருங்க. எதிரியினுடைய பக்கத்துல இருக்கிறான். வேதம் சொல்லுது, தன்னை கொன்று விடுவார்களோ என்று நினைச்சு தாவீது அவர்களுக்கு முன்பாக நுரை தள்ளி பைத்தியக்காரனை போல நடிச்சான் அவன். ஹலோ, சிலருக்கு சோதனை காலத்துல அப்படிதான் நடக்கும். ஒரு நாள் அவங்களுக்கு முன்னாடி பெரிய ஆளா நீங்க இருந்திருப்பீங்க, அவங்க முன்னாடி கர்த்தர் ஹீரோவா வச்சிருப்பாரு, அவங்க முன்னாடி ஒரு நல்ல நிலைமையில் நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ அதே நபருக்கு முன்னாக நீங்க தாழ்ந்து போயிருப்பீங்க, அவங்கள்ட்ட உதவி கேட்கிற அளவுக்கு நீங்க இருந்திருப்பீங்க. இல்ல இல்ல, ஆண்டவர் கைவிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது, ஆண்டவர் அமைதியா இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. அந்த நேரத்துல ஒருவேளை தாவீது நினைச்சிருந்தா, ஆண்டவரே நீர் எப்படிப்பா அமைதியா இருக்கிறீங்க, உண்மையில அதை படிச்சு பார்க்கும்போது எனக்கு கூட தாங்கவே இல்லைங்க. எப்படி நினைங்க பாருங்க, நம்ம எல்லாம் அப்படி அந்த மாதிரி அந்த சிச்சுவேஷன் வரவே கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எப்படியாவது அவனுக்கு முன்னாடி என்னை சாட்சியா நிறுத்திருங்க. ஒரு நாள் அவனுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ஹீரோவா நின்றுட்டு இன்னைக்கு உயிருக்கு பயந்தி பைத்தியக்காரனை போல நடிக்கிறதுன்றது, அதை அவன் சொல்றான், இந்த பைத்திய சேஷ்டை பண்றவனை என்னை விட்டு தூக்கிட்டு போங்கப்பா, இவன் போய் தாவீதுன்னு கூட்டிட்டு வந்திருக்கிறீங்களேன்னு சொல்றான். அந்த அளவுக்கு குறைஞ்சு போயிட்டான் பாருங்க. இப்படி ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில ஆண்டவரை அனுமதிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? நீங்க ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்காம இருப்பீங்களா? நம்மளா இருந்தா ஆண்டவரிடத்துல எவ்வளவு கேள்வி கேட்டிருப்போம். ஆனா சங்கீதக்காரனாகிய தாவீது அதையும் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? சகிச்சுட்டான். சோதனை காலத்துல ஆண்டவருடைய பிள்ளையே நீங்க சகிக்கணும், நீங்க பொறுமையா காத்திருக்கணும். கர்த்தர் அதற்காகவே தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டாரு, ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனா ராஜாவா அபிஷேகம் பண்ணதற்கு பிற்பாடுதான் ஒரு சோதனை காலத்தையே கர்த்தர் கொடுத்தாரு. அவன் அதுல ஆண்டவருக்கு விரோதமா தூசிக்கவே இல்லை, பொறுமையா இருந்தான். கர்த்தர் அவனை பொன்னாக விளங்க பண்ணினார். மீண்டும் அவனை கர்த்தர் ராஜாவாய் நிறுத்தினார். சோ இன்றைக்கு இந்த காலை வேளையில திரும்ப திரும்ப ஆண்டவர் பேசுறாரு, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அமைதியா இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் அமைதியா இல்ல. உங்களுடைய சோதனை காலம் முடிகிற வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்றாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சோதனை காலம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்றாரு. அது முடிஞ்சதற்கு பிறகு நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நீங்கள் பட்ட ஒவ்வொரு சோதனைகளுக்கும் ஆண்டவர் பெரிய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் அமைதியா இல்லை. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த யோபுனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தேவன் ஏன் அமைதியா இருந்தார் என்கிறதை குறித்து 42ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து
அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கு நிமித்தமும் அவனுக்காய் அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு வெள்ளி பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோவின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. கர்த்தர் யோபுனுடைய முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ஆண்டவர் அவனுக்கு 2 அவனுக்கு தந்தருளினார். சோ அவனுடைய கஷ்டத்தை பார்க்க சுற்றி இருக்கிறவங்க சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் வந்து அவனுடைய தீங்கிற்காக மனஸ்தாபப்பட்டு அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு பரிசுகளை கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது, நான் இந்த யோபுனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் அமைதியா இருந்தாரு அப்படின்னு தியானிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை, கர்த்தர் அமைதியா இருந்ததற்கு காரணம் யோபுவை கர்த்தர் உருவாக்குறதற்காகத்தான் ஆண்டவர் அமைதியா இருந்தார். கவனிங்க, நம்பர் 1, முதலாவதாக சோதனை காலம் முடிகிறதற்காக ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே அமைதியாயிருந்தார். நம்பர் 2, 2வது, இந்த யோபுனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏன் அமைதியா இருந்தார் அப்படின்னா, கர்த்தர் அவனை உருவாக்கி முடிகிற வரைக்கும் கர்த்தர் அமைதியா இருந்தார். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என் வாழ்க்கையில அமைதியா இருக்கிறார் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இங்க வந்திருப்பீங்க அப்படின்னா, நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை நிறைய பேரை என்ன பண்ணிட்டு இருக்கார் தெரியுமா? கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? உருவாக்கி கொண்டிருக்கிறார். என் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் உருவாக்காத ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு முடியாது. கர்த்தர் அதான் எந்த துருத்தியில திராட்சரசத்தை ஊத்தினா அந்த துருத்தி கெட்டு போகாதோ அந்த துருத்தியில தான் ஆண்டவர் திராட்சரசத்தை ஊத்துறாரு. ஆண்டவர் பரிசுத்தவான்களை நடத்தின விதம் என்னன்னா, ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதற்கு முன்பாக, பொறுப்புகளை கொடுக்கிறதற்கு முன்பாக ஆண்டவர் அவர்களை எந்த பகுதியில் அனுப்பினார் அப்படின்னா, கர்த்தர் அவர்களை உருவாக்கினார். உங்களையும் என்னையும் கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா உருவாக்குவார். ஆனா உருவாக்குகிற நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நீங்க அவசரப்பற்றவே கூடாது. நீங்கள் கர்த்தர் உருவாக்குற வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருக்கு வணைந்து கொடுக்கணும். உருவாக்கும் போது ஆண்டவர் பலவிதமான காரியத்தை உங்களுக்கு கட்டளை இடுவாரு. திட்டாதவங்க எல்லாம் வந்து திட்டுவாங்க. ஆனா கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் உருவாக்குறாரு. சில நேரத்துல உங்களுக்கு பிடிக்காத இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வச்சு கர்த்தர் உருவாக்குவாரு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் எதிர்த்து நிற்க கூடாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த உருவாக்கப்படுகிறதற்கு முன்பாகவே பயன்படணும்னு நினைக்கிறாங்க. இல்ல அதான் உலகத்தார் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க நிறைகுடமா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணப்படணும்? முதல்ல உருவாக்கப்படணும். கவனிங்கள், பொதுவாக வந்து நான் வீட்டில் இருக்கிற காரியத்தை கூட சொல்றேன். நம்ம எல்லாருமே சமையல் பண்றோம். எல்லாரும் வீட்லயும் குக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குக்கர்ல வந்து சாப்பாடு ஆக்கியாச்சு. 3 விசில் விட்டுட்டு இறக்கி வச்சு ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் தாண்டி அந்த விசிலை எடுத்து போட்டு சாப்பிடணும். இதுதான் நீங்க செய்யற வழக்கம், இதுதான் பக்குவம். ஆனா இப்போ வந்து நீங்க வச்சிட்டீங்க. 2வது விசிலுக்கு வீட்டில் இருக்கிற ஒருத்தர், ஐயோ பசி 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 என்னால தாங்க முடியல, எனக்கு உடனே சாப்பாடு ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க சொல்றீங்க 3வது விசில் விட்ட உடனே இறக்கிடலாம் அப்படின்னு வைங்களேன். சொன்ன அடுத்த நிமிஷத்துல 3வது விசில் விட்டு அடுத்த நிமிஷத்துல பக்கத்துல வந்துட்டாரு, சாப்பாடை போடுங்க அப்படின்னு. நீங்க உடனே எடுத்து திறந்து அதை போட்டீங்க. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சாப்பாடு நிறைய நேரத்தில் விதையா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, சாப்பாடை விசில் விட்டு இறக்கி வச்சாலும் ஒரு 10 நிமிஷம் அந்த ஸ்ட்ரீம்லேயே அது என்ன பண்ணணும்? வேகணும்.
அதை ஃபுல் ஃபினிஷ்ட் ஆகலை அப்படின்னா அந்த சாப்பாடை நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணவே முடியாது. இன்றைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, எல்லாத்துலேயுமே அவசரம். என்ன ஆண்டவர் எடுத்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா பயன்படணும். நான் உருவாக்கப்படவே மாட்டேன், உருவாக்குறதுலங்கிறது வேண்டாம். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் பயன்படுத்தணும்னு நினைக்கிற பாத்திரங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கர்த்தர் உருவாக்குவார். எப்படி உருவாக்க முடியும்? எப்படி உருவாக்க முடியும்? உருவாக்குறது நன்றாய் கவனிங்கள். காயப்படாம ஒரு பொருளை உருவாக்க, அடிபடாம ஒரு பொருளை உருவாக்க. கார் இன்னைக்கு நம்ம ஓட்டுற கார் ரொம்ப அழகா இருக்குது, நம்ம ஓட்டுற டூ வீலர் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்குது. ஆனா இந்த டூ வீலரும் இந்த காரும் எத்தனையோ உளிக்குள்ள போயிட்டு தான் வந்துருச்சு, எத்தனையோ அக்னிக்குள்ள போயிட்டு தான் வந்துருச்சு. தட்ட வேண்டியவங்க சுத்தி எல்லாம் தட்டுனாங்க நிறைய பேரு. அதற்கு எல்லாம் வளைஞ்சு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம கையில எப்படி இருக்குன்னா அழகானதா இருக்குது. நீங்க விலையேற பெற்ற பாத்திரமா மாறணுமா? வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு சொல்றேன், இளம் வயசுல நுகத்தை சுமக்கிறது உங்களுக்கு மேன்மை. ஆமேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மேன்மை. ஆமேன். கடந்த நாட்களில் ரொம்ப தமாசான ஒரு விஷயம் இருந்துச்சு. ஒரு வாலிப தம்பி என்னிடத்துல வந்து அவனுடைய தகப்பனார் வந்து ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவனை பார்த்து உடனே அவன் ரொம்ப சந்தோஷமா வந்து இடத்துல சொன்னான், பாஸ்டர் எங்க அப்பா இந்த மாதிரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. உடனே நான் அவனை பார்த்து பிடிச்சி திட்டினேன், இனியுமா உங்க அப்பாவை சார்ந்து உட்காந்துருப்பான், உங்க அப்பா எல்லாம் வாங்கி கொடுக்குற பொருளை நீ வாங்கவே கூடாது. உண்மையான ஒரு பையனா இருந்தா நீ உங்க அப்பா வாங்கி கொடுக்குறத வாங்கக்கூடாது, அவ்வளவுதான். நீயா சம்பாரிச்சு நீயா முன்னுக்கு வந்து நீயா வாங்கடா அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய முகம் ஒரு மாதிரி மாறிடுச்சு. ஆனா அவன் பார்த்து என்னை பார்த்து ஒரு வார்த்தை, பாஸ்டர் எனக்கு வெறும் 20 வயசு தான் பாஸ்டர் ஆகுது, எனக்கு வெறும் 20 வயசு தான் ஆகுது, இப்ப எங்க அப்பா வாங்கி தராம நான் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு. உடனே எனக்கு தொண்டை வரையும் வந்துச்சு, உனக்கு 20 வயசே உனக்கு அதிகம், 20 வயசு அதிகம். 13 வயசு 12 வயசுல என் பொருளை நானே வாங்க கத்துக்கிட்டேன், என் சட்டை வாங்குறதுக்கு நானே சம்பாதிக்க பழகிட்டேன் அப்படின்னு சொல்லான்னு வந்துச்சு. ஆனா அத சிட்டியினுடைய வாழ்க்கை அல்லவா. அப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல 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 இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் உங்களை உருவாக்குறதற்கு நீங்க தயவு செய்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை வனைந்து கொள்ளும், ஆண்டவரே என்னை என்ன பண்ணுங்க அப்படின்னா என்னை உருவாக்குங்கப்பா. ஸோ ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் நீங்கள் உருவாக்கப்படுகிறது அவசியம். உங்களுக்கு பாடுகள், இளம் வயசுல நீங்க கஷ்டப்படுறது, சொல்லுங்க எல்லாருமே, கேட்கல, நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா அப்படின்னா பைபிள் சொல்லுது நல்லது, நல்லது. ஆமேன் சொல்லுங்க. நான் வந்து இன்றைக்கு யோசிக்கிறேன், இளம் வயசுல கஷ்டப்படும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு தோணிடுச்சு. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, எல்லாருடைய அம்மா அப்பா நல்லா இருக்கும்போது என் அம்மா அப்பா மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க, இல்லை என் அப்பா மட்டும் ஏன் இப்படி குடிகாரராக இருந்தாரு, என் அப்பா மட்டும் ஏன் பெரிய ஒரு பணக்காரராக இருந்திருக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனால் இன்று நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அன்னைக்கு கஷ்டப்பட்டது தீமையே இல்லைங்க, நிறைய காரியங்கள்ல ஆண்டவர் என்னை உருவாக்கி இருக்கிறார். இந்த ஜபத்துல யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கலாம், நீங்க சின்ன வயசா இருக்கலாம், உன் வயசுல இருக்கிற பிள்ளைகள் கார் எடுத்துட்டு சுத்தி இருக்கலாம், பைக் எடுத்துட்டு சுத்தி இருக்கலாம், உன் வயசுல இருக்கிற பிள்ளைங்கள் பாவத்தை தண்ணீரை போல குடிச்சிருக்கலாம். ஆனா நீங்க மட்டும் வருத்தப்படலாம், உங்களை மட்டும் உங்களுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப ஒடுக்கலாம், இல்லை என்றால் ஏதோ ஒரு வியாதியில இல்லை ஏதோ ஒண்ணுல நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். என் வயசுல இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கும் போது நான் மட்டும் ஏன் பாஸ்டர் இப்படி இருக்கணும், எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எந்த வாலிப தம்பி தங்கச்சி சொல்லிட்டு இருக்கிறானோ, நான் இந்த பலிபீடத்துல இருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் ஃபியூச்சர், உன் எதிர்காலம் ஆச்சரியமா இருக்கும், அற்புதமா இருக்கும். உன் சொந்தக்காரங்க எல்லாரை விட உன் எதிர்காலத்தில் ஆண்டவர் உன்னை மேன்மையா வைப்பாரு, உன்னை மகா உன்னதமான இடத்துல வைப்பாரு. இன்றைக்கு உன் கூட ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவங்க அவர்களை விட 10 மடங்கு சமர்த்தர்களாய் ஆண்டவர் உங்களை வைக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சோ நம்ம ஆண்டவர் அமைதியா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நமக்கே தெரியாம நம்மை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். யோசேப்பை
பார்வோனுக்கு முன்பாக கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துறாரு. ஆனா அவனை பார்வோனுக்கு முன்பாக ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்துறதற்கு முன்னாடி அவன் வாழ்க்கையில ஆண்டவர் கடைபிடிச்சது என்ன கடைபிடிச்சார் தெரியுமா? அமைதியை தான் கடைபிடிச்சாரு. கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு. எந்த பதிலுமே ஆண்டவர் யோசேப்புக்கு சொல்லவே இல்லை. சொப்பனத்தை ஆரம்பத்துல கொடுத்தாரு, அதுக்கப்புறம் முடிவுல தான் கொடுக்குறாரு. நன்றாய் கவனிங்கள். ஆரம்பத்துல ஒரு சொப்பனத்தை காமிச்சிட்டு ஆண்டவர் அமைதியாயிட்டார். உங்க வாழ்க்கையிலும் அப்படிதான். ஆரம்பத்துல ஒன்னு ஆண்டவர் காமிச்சிட்டு அமைதியா இருக்கிறாரு, இப்ப மௌனமா இருக்கிறாரு. நீங்க தானே ஆண்டவரே தரிசனத்தை கொடுத்தீங்க, நீங்க தானே ஆண்டவரே சொப்பனத்தை கொடுத்தீங்க, நீங்க தானே ஆண்டவரே பேசுனீங்க. பதிலே இல்லை, பதிலே இல்லை. சிறைச்சாலைக்கு போறான், பதில் இல்லை. போத்திபாருடைய வீட்டுக்கு போறான், பதில் இல்லை. அவன் பேரில் பழி குற்றம் சாட்டப்படுகிறது, நிரூபிக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு. ஆனா முடிவு வேதம் சொல்லுது, கர்த்தர் பார்வோனுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தும் போது பார்வோன் சொல்கிறான், உன்னை போல ஞானமுள்ள ஒருத்தன் இந்த பூமியில எங்கேயுமே, ஆமென், உன்னை போல ஞானமும் சாதுரியம் உள்ள ஒருத்தன் இல்லப்பா. ஏன் அப்படின்னா இத்தனை கிட்டத்தட்ட 13 வருஷத்துல கர்த்தர் அவ்வளவு அழகா அவனை என்ன பண்ணிட்டாருன்னா உருவாக்கிட்டாரு. நான் நம்புறேன் இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த அமைதி முடியும் சீக்கிரமா. கர்த்தர் அவருடைய அமைதியை கலைப்பாரு, பேச ஆரம்பிப்பாரு. அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? உங்களை யோசேப்பை போல ஆண்டவர் சொல்வாரு. நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்களை போல ஞானம் உள்ளவர்கள், உங்களை போல ஒரு நபரை, இந்த காரியத்தை உங்களை தவிர வேற யாரும் செய்ய முடியாது, இந்த விஷயத்துல நீங்க தான் பர்ஃபெக்ட், இந்த விஷயத்தை உங்களால மட்டும்தான் பண்ண முடியும் என்று ஆண்டவர் உங்களை வைக்கிற அளவிற்கு கர்த்தர் உயர்த்துறதற்கு வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே என்னை எப்படி வேணாலும் சொல்லுங்க சத்தமா. நிறைய பேருக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. அது எப்படி பாஸ்டர் சொல்றது? அவரை அடிச்சு விட்டாருன்னா என்ன பண்றது? அவரை அடிச்சா அவரே காயம் கட்டுவார். அவர் அடிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் என்ன போடுறவராமா? காயம் கட்டுகிறவர். நீங்க இந்த இரும்பு வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, இந்த இரும்பு பெண்டா இருக்கும்போது சம்மட்டி எடுத்து ஒரே அடியா அடிக்க சொல்லுவாங்க பாருங்களேன். சம்மட்டி எடுத்து வெள்ளம் கூட்டி அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடம் மட்டும் ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் பள்ளம் ஆயிரும். பள்ளமான உடனே திரும்ப இன்னொரு அடிக்கும் போது அது என்ன ஆகும்? ஒருவேளை அதுல ஏதாவது சொட்டை இருந்துச்சுன்னா இந்த பட்டி பார்க்குறவங்க பாருங்களேன், அதை எடுத்து போட்டு ஏற்கனவே இருந்ததை விட அழகா பார்த்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி கர்த்தர் உங்களை சோதிக்கும் போது, கர்த்தர் உங்களை உருவாக்கும் போது, சேதாரங்கள் உங்களுக்கு வந்தாலும் அந்த சேதாரத்தை அவரே என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? அவரே நல்லா பட்டி பார்த்து விட்டுருவாரு. சரிங்களா? நீங்க அதை குறித்து ஒன்றும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம். ஐயோ என் அழகு போயிடுச்சே, ஐயோ என்னுடைய அறிவு போயிடுச்சே, ஐயோ என்னுடைய படிப்பெல்லாம் வீணா போயிடுச்சே, என் வருஷங்களெல்லாம் வீணா போயிடுச்சே, நீங்க ஒன்றும் உரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 10 வருஷம் இழந்ததை ஒரே வருஷத்துல திரும்ப கொடுக்கறதுக்கு கர்த்தரால் முடியும் முடியும் முடியும். ஹல்லேலூயா. ஆனா நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, என்னை உருவாக்குறதற்கு உங்களை நான் என்ன செய்றேன்? நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, நீங்க என்னை எப்படி வேணாலும் என்ன பண்ணுங்க ஆண்டவரே. சிலர் ஆண்டவர் நீங்க சொன்ன அடுத்த நாளே ஒருத்தன் சும்மாவே ஒருத்தங்க திருட்டுவாங்க. பரவாயில்ல ஆண்டவரே, நான் உருவாக்கப்படுகிறேன். ஆமென். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த யோபுனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அமைதியா இருந்ததுக்கு இரண்டாவது காரணம் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை உருவாக்குற வரைக்கும் கர்த்தர் அமைதியா இருந்தார். நம்பர் 3, மூன்றாவது ஒரு வசனத்தை கூட வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அதற்கு சாத்தான், எல்லாரும் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாவரையும் தொடுவீரையானால் அப்பொழுது அவன் உமக்கு முகத்திற்கு எதிரே உம்மை தூசிக்கிறானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே,
அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போனான். நீங்கள் 21வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் வாசிக்கலாம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். ஆண்டவர் மூன்றாவதாக இந்த யோபுனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அமைதியா இருந்ததனுடைய காரணம் இந்த வசனத்துல சொல்லுது. இப்போ சத்துரு ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கிறான், நின்றுட்டு சொல்றான். உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? அப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, கவனம் வச்சேன், உண்மைதான், அவன் உத்தமத்துல உறுதியா இருக்கிறான், அவனை குறிச்சு நீங்க பெருமையா பேசுறீங்க. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், அவனை போல ஒருவனும் இல்லைன்னு நீங்க ரொம்ப பெருமையா உங்க பையனை குறிச்சு பேசுறீங்க. ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், அவனுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை மட்டும் கொஞ்சம் எடுத்துருங்க. அதற்கு பிறகு அவன் உறுதியானவனா அப்படின்றத சோதிச்சிடலாமா அப்படின்னு சத்துரு யார்கிட்ட சவால் விடுறான் அப்படின்னா, தேவனிடத்துல சவால் விடுறான். அவன் உத்தமா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க கொடுத்த பிளெஸிங் தான் காரணம். நீங்க கார் கொடுத்துருக்கிறீங்க, நீங்க பங்களா கொடுத்துருக்கிறீங்க, நீங்க வேலை கொடுத்துருக்கிறீங்க. அவன் காணிக்க கொடுக்குறான், அவங்க சர்ச்சுக்கு போறாங்க, அவன் உத்தமாரா இருக்கான். எடுத்து பாருங்க, அதை எடுத்து பாருங்க, அவனுடைய உண்மையான முகம் தெரியும்னு சாத்தான் ஆண்டவரிடத்துல சவால் விடுறான். சவால் விடும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, சரிப்பா, எல்லாமே யார் கையில தான் இருக்குது? உன் கையில தான் இருக்குது. எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கோ, ஆனா அவன் சரீரத்துல மட்டும், நீ அவனுடைய உயிரில மட்டும் நீ கை வச்சிடாத, நீ எடுத்துக்கோ அப்படின்றாரு. சாத்தான் இப்போ ஒன்னொன்னா சோதிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த அதிகாரம் முடிகிறதுக்குள்ளே வேதம் சொல்லுது, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிசாசு ஆண்டவரிடத்துல என்ன சொன்னா, உம்மை தூசிக்கிறானோ பாரும். யோபு என்ன பண்ணா? கர்த்தரை தூசிக்கல, கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். நான் நம்புறேன், ஆண்டவர் யோபுனுடைய வாழ்க்கையில அமைதியா இருந்ததற்கு காரணம், என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலையும் உறுதியா இருப்பான் என்கிறத யாருக்கு காமிக்கிறதற்காகனா, சத்துருக்கு காமிக்கிறதற்காக. இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைய, ஒருவேளை இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். யாரோ ஒருத்தர் இத்தனை வருடமும் எதிர்பார்த்து இன்னைக்கு கூட ஆண்டவரை திட்டணும்னு கூட நீங்க வந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு நிறைய பேருக்கு மனசு வரல, எப்படி ஆண்டவரை திட்டுறது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு திருவுளம் பற்றுகிறார். இல்ல இல்ல, நீ தேவனுக்காக உறுதியானவன். காசுக்காகவோ பணத்திற்காகவோ சொத்திற்காகவோ நீ ஆண்டவரை தேடுற பிள்ளை இல்ல. உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு பொறுத்த வரைக்கும், ஒருவன் கிறிஸ்துவை தேடினால் அவனுக்கு கார் இருக்கணும், அவனுக்கு பங்களா இருக்கணும், அவன் எல்லாரை விட நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா ஆண்டவரை பொறுத்த அளவுல அந்த விஷயத்தை உள்ள கொண்டு வரல. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட நான் இருப்பேன். நீங்க எது இல்லாம இருந்தாலும், எது உங்களை விட்டு போனாலும் நீங்க உறுதியா இருப்பீங்க அப்படின்றத நிரூபிக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவர் இன்று வரைக்கும் உங்க பேர்ல என்னவா இருக்காருன்னா அமைதியா இருக்கிறார். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தா உறுதியா இருப்பீங்களா? ஹலோ, உறுதியா இருப்பீங்களா? ஆமா, உண்மையிலே நான் நம்புறேன், இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தேவைகள் இருக்குது. ஆனா நம்ம அதுக்காக ஆண்டவரை விட்டுருவோமா? கேட்கல. சோதனைகள், வியாதிகள், எத்தனை பிரச்சனைகள். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம உத்தமத்துல உறுதியா இருக்கிறோமா? கேட்கல. உறுதியா இருக்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு நம்ம திருச்சபைக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் தேவனுடைய மனுஷன் சொன்னது போல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவை எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன்.
இங்க இருக்கிற எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ள வரணும். ஆண்டவர் சில நேரத்துல உங்க வாழ்க்கையில அமைதியா இருப்பாரு. ஏன் அமைதியா இருப்பாருன்னா, என் பிள்ளை உத்தமத்துல உறுதியா நிக்கிறானா, அவர் சோதிக்கணுன்றதுக்காக அல்ல, யாருக்கு காமிக்கணும் சொல்லுங்க. எல்லாருமே பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, சத்துருக்கு உங்களுடைய உறுதியை காமிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சத்துருக்கு உங்களுடைய உறுதியை காண்பிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த உறுதியை என்ன பண்ணிடாதீங்க, உறுதியை விட்டுறாதீங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள், உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவர்களை பூரண சமாதானத்துக்குள்ளே நடத்துவே. ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். எந்த ஆசீர்வாதம் அப்படின்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை மட்டும் நாங்கள் பிரியவே மாட்டோம். அதற்கு பிறகு வந்த பிளஸ்ஸிங் அளவே இல்லாத ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுவோம். நம்ம பாடுவோம் எப்பவுமே, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஹல்லேலூயா. சோ நம்பர் 3, மூன்றாவது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் அமைதியா இருக்கிறார் அப்படின்னா, சத்துருக்கு முன்பாக நீங்க உறுதியாய் நிற்கிறதை காண்பிக்கணும். ஆமென். ஆசீர்வாதத்திற்காக மட்டும்தான் உங்களை தேடுறான் அப்படின்றத, அந்த வார்த்தையை சத்துரு பேசவே கூடாது. இப்ப உங்களை பார்த்து கேட்கிறாங்க, ஆவியானவர் கேட்கிறாருன்னு வைங்களேன், நீங்க ஆசீர்வாதத்திற்கு மட்டுமா ஆண்டவரை தேடுறீங்க? ஹலோ சொல்லுங்க, ஆசீர்வாதத்திற்கு மட்டுமா ஆண்டவரை தேடுறீங்க? இல்ல இல்ல, ஆசீர்வாதத்திற்காக மட்டும் நம்ம ஆண்டவரை தேடல, ஆசீர்வாதத்திற்காக மட்டும் ஆண்டவரை தேடல. எந்த சூழ்நிலையிலையும் என் ஆண்டவரை உறுதியாய் நான் பற்றி பிடிப்பேன். ஹல்லேலூயா. அதற்கு பிறகுதான் வேதம் சொல்லுது, அவனுடைய சொந்தங்கள் நண்பர்கள் எல்லாரும் வந்து அவனுக்கு பொன்னை கொடுத்து அவனுடைய கஷ்டத்திற்காக அவன் மேல பரிதாபப்படுறாங்க. என் ஆண்டவர் அவனை 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்காக உறுதியாய் நின்ற ஒருவரையும் ஆண்டவர் இன்று வரைக்கும் வெட்கப்படுத்தினதாக சரித்திரமே இல்லை. கர்த்தருக்காக உறுதியா நில்லுங்க, ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டாரு. கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டாரு. அவருக்காக சுமக்கிற அவமானம் லாபம், அவருக்காக சுமக்கிற நிந்தை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவருக்காக எதை சகிக்கோமோ அது நமக்கு மிகப்பெரிய வெற்றி. ஆமென் சொல்லுவோம். கர்த்தருக்காக நீங்க அவமானப்படுறத பாக்கியமா நினைங்க. ஆண்டவருக்காக நீங்க செய்கிறத சந்தோஷமா நினைங்க. அது ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில வீணாய் போகாது. வேதம் சொல்கிறது, நம்முடைய தாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல. கர்த்தர் அநீதி உள்ளவர்கள் அல்ல. இங்க யாராவது ஒருத்தர் உறுதி இல்லாம நிக்கிறீங்களா? யாரோ ஒருத்தர் உறுதி இல்லாம இருக்கிறீங்களா? எனக்கு ஒண்ணுமே தெரியல பாசே, என்னால உறுதியா நிக்க முடியல, அவங்கவுங்க திட்டுறாங்க, அவங்கவுங்க பேசுறாங்க, கர்த்தரும் அமைதியா இருக்கிறாரு, ஆண்டவர் எதையுமே செய்ய மாட்டேங்கிறாரு, என் ஜெபமெல்லாம் எனக்கு திரும்பி வருது. இல்ல, ஆண்டவர் திரும்ப உங்களிடத்துல சொல்றாரு, மகளே உறுதியாய் நில், மகனே உறுதியாய் நில். ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மௌனமா இருக்க மாட்டார். சத்துரு வெட்கப்பட்டு போற மாதிரி ஒரு கைத்தட்டுங்க பார்க்கலாம். உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துரு வெட்கப்பட்டு போற மாதிரி ஒரு கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா. உங்களை குறித்து சத்துரு ஏசாப்பாட்ட போய் பேசும்போது நீங்க அப்படிதான் இருக்கணும். யோபு மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுவான், என்ன உத்தமத்துல உறுதியா நிக்கிறான்றீங்களா, ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்து பாருங்க, அவன் எப்படி பின்மாறி போறான் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு. பின்மாற்றம் என்கிறது நமக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்கள். நம்ம கலப்பையின் மேல கையை வச்சிட்டோம், இனி திரும்பி பார்க்க மாட்டோம். வாழ்வோ சாவோ, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல தான் நான் நம்பிக்கையா இருப்பேனே தவிர நான் அந்த நம்பிக்கையை எடுக்க மாட்டேன். இந்த உறுதி யாருக்கு வேணும் சொல்லுங்க? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா தேவை. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இந்த உறுதியை பார்க்கவே முடியல, சோர்ந்து போயிடுறாங்க. அது நான் சொல்றேன், அவங்க அறகுற விசுவாசி, அவங்க இன்னும் முழுமையா ரட்சிக்கப்படவே இல்லை. ரட்சிப்பினுடைய முழுமை அப்படின்றது என்ன அப்படின்னா,
யாருக்காகவும் உறுதியை விடக்கூடாது, எந்த மனுஷனுக்காகவும் உறுதியாக விடக்கூடாது. கமிட்மெண்ட்னா அந்த கமிட்மெண்ட்ல 100% உறுதியா நிக்கணும் நீங்க. அது என்ன ஒரு மனுஷனுக்காக அந்த உறுதியை விடுறது? அப்படியெல்லாம் விடவே கூடாது. கர்த்தருக்காக அல்லவா எடுத்தோம் உறுதி. பச்சாச்சில்ல நம்முடைய கைய நம்ம முன்னாடி கால் எடுத்து வச்சிட்டோம். இனி வாழ்வோ சாவோ அவர் மட்டும்தான் நமக்கு. நல்ல ஆமைன்னு சொல்லுங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சிகள், இந்த உறுதி மகன் உன் வாழ்க்கையில வேணும். மகன் உன் வாழ்க்கையில வேணும். இந்த உறுதியை பார்த்து தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த உறுதி தான் ஆண்டவருக்கு தேவை. அப்படிப்பட்ட உறுதியை கர்த்தர் உங்களத்துல செக் பண்ணுவாரு, ஆண்டவர் உங்களத்துல சோதிச்சு பார்ப்பாரு. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த உறுதியை விட்டுறாங்க. அவங்கள கர்த்தர் ஒரு காலத்துல ஆசீர்வதிக்க முடியாது, அவங்கள முடியாது. அப்படியே நிக்கணும். நீங்க ஊழியத்தில் நான் வரும்போது நான் நினைக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஊழியத்தை கட்டி காப்பது அப்படின்றது அவ்வளவு சுலபம் என்று நினைக்காதீங்க, சுலபம்னு நினைக்காதீங்க. ஒரு குடும்பத்தை கட்டி காப்பதே அவ்வளவு கடினம். 1000 குடும்பத்தை கட்டி காப்பது என்கிறது சாதாரணமானது அல்ல. எத்தனை எத்தனை உபத்திரவங்கள். கண்ணீர் மட்டும்தான் ஆன்சர், வேற ஒருத்தரும் பதில் சொல்ல முடியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா உண்மையிலே அந்த உறுதி இருக்கு பாருங்களேன். செத்தா கூட போக மாட்டான் ஆண்டவரே, செத்தா கூட இங்கே சாகுற ஆண்டவரே, கொன்னா கூட இந்த ஊழியத்துல என்ன கொன்றுங்க ஆண்டவரே. ஆனா எடுத்து வச்சுட்டேன், இனி திரும்பி பார்க்கறது அப்படின்றது நடக்கவே நடக்காது அப்படின்ற உறுதி தான் இன்று வரைக்கும் கர்த்தர் இந்த ஊழியத்துல நிற்பாட்டுறதுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்குது. அந்த உறுதி இல்லைன்னா இன்னைக்கு நான் எல்லாம் என்னைக்கோ காணாம போயிருப்பேன், ஊழியத்தெல்லாம் நான் செஞ்சிருக்கவே மாட்டேன். ஆனா அந்த உறுதி, பல போராட்டத்துல கூட அந்த உறுதி, தூங்காம அத்தனை நாள் கிடக்கும்போது கூட ஞாயிற்றுக்கிழமை அந்த உறுதியோடு தான் என்ன இல்லை, விழுந்தா கூட மேடையில் இருந்து செத்துறப்பா பரவாயில்லப்பா, ஆனா உங்க கிருபைக்கு கெஞ்சுகிறேன். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு தீர்மானத்தோட போவோம். ஆண்டவரே, நான் உறுதியை என்ன செய்ய மாட்டேன் சொல்லுங்க. நீர் இப்போ அல்ல, இனியும் 5 வருஷம் அமைதியா இருந்தா கூட நான் என் உறுதியை விட்டு ஒப்பு கொடுக்குறீங்களா? எல்லாரும் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அப்படி சொல்லி பாருங்க, ஆண்டவர் உங்களிடத்துல ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சத்துரு வெட்கப்பட்டு போவான். அவன் கண்ணுக்கு முன்னாடியே 2 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்க தலை மேல கொடுத்துட்டு கர்த்தர் போயிட்டே இருப்பாரு. அவன் பார்த்து அப்படியே வெட்கப்பட்டு நிக்க வேண்டியதான், அவன் வெட்கப்பட்டு நிக்க வேண்டியதான். இப்ப யோபுவை பார்த்து பிசாசு வெட்கப்பட்டிருப்பானா? அவன் நினைச்சிருப்பான், இவனை சோதிக்காம இருந்தா கூட ஒரு ஆசீர்வாதத்தோட நின்றுப்பான். இப்ப நம்ம தேவையில்லாம இவனை சீண்டி பார்த்து இவனுக்கு இப்ப என்ன கிடைச்சிருச்சு? நான் சொல்றேன், இதே வார்த்தையை உங்களை பார்த்து சொல்ல போறாங்க. இவனை சும்மா விட்டு இருந்தாலாவது கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். இன்னைக்கு இவனை நம்ம போய் தொட போய் அவன் இன்னைக்கு ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணி 2 மடங்கு ஆசீர்வதித்து வாங்கினான்னு சத்துரு வெட்கப்பட்டு போவான். அது நடக்கும் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். சொல்லுங்கள் எல்லாரும் ஒரு 3 விசை, தேவனே நாங்கள் உம்மை உறுதியாய். சொல்லுங்க சத்தமா, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஸ்பெஷலா சொல்லு, மகா உண்மை உறுதியாய் சொல்லுவோம். ஆண்டவரே உம்மை உறுதியாய். ஹல்லேலூயா. காவலிலும் சாவலும் உம்மை பின்பற்றுவோம் நாங்க. ஆமென் சொல்லுவோம். காவல்லையும் உங்களை பின்பற்றுவோம், சாவலையும் உங்களை பின்பற்றுவோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்கவே முடியாது. நான் செத்துட்டேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை குறித்து கர்த்தர் ஒருத்தர் போனா 10 பேரை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் அப்படியே எழுப்பி நில்லுங்க தேவ சமூகத்துல. ஆண்டவரே, நீர் அமைதியா இருக்கிறது அவன் முன்பாக நான் உறுதியா இருக்கிறேன்றத சத்ருவுக்கு காண்பிக்கும்படியாக இனி நான் உங்களை வெட்கப்படுத்த மாட்டேன், சத்ருக்கு முன்பாக வெட்கப்படுத்த மாட்டேன். தேவ பிள்ளையே, கர்த்தர் அந்த வசனத்தை தான் அவனுக்கு திரும்ப திரும்ப சொல்றாரு. இல்ல ஹல்லேலூயா. சத்ரு உங்களை சோதிச்சுட்டே இருக்கும்போது, ஹல்லேலூயா, அருள்நாதர் இயேசு, நீ உறுதியா இருக்கிறவன். நீ வெறும் பணத்திற்காக ஆண்டவரை சேவிக்கிறவன் இல்ல, நீ வெறும் ஆசீர்வாதத்திற்காக மட்டும் ஆண்டவரை சேவிக்கிறவன் இல்ல அப்படின்றத சத்துருக்கு முன்பாய் கர்த்தர் வெளியரங்கமாய் காண்பிக்க போறாரு. கைய மேல உயர்த்தி, தேவனே நீர் மௌனமா இராதேயும், தேவனே நீர் சும்மா இராதேயும், தேவனே நீர் தீவிரித்து வாரும். நான் நம்புறேன் இந்த மாசம்தான் ஆண்டவர் ஒருவேளை நிறைய பிள்ளைகளை உயர்த்துகிற மாதம், தேவனுடைய அமைதி கலைகிற மாதம்.
கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இத்தனை ஆண்டுகளும் அமைதியா இருந்தார்ல, அந்த அமைதி இந்த மாதம் கலைஞ்சிரும், இந்த வருஷம் கலைஞ்சிரும். ஹல்லேலூயா. அவருடைய அமைதி கலைஞ்சிச்சுன்னா அடுத்து ரெண்டத்தனையான ஆசீர்வாதம். சொந்தங்களுக்கு முன்பாய் ஆசீர்வாதம், நண்பர்களுக்கு முன்பாய் ஆசீர்வாதம், சத்துருக்கு முன்பாய் ஆசீர்வாதம். கைகளை உயர்த்தி நம்புறவங்க மட்டும் இயேசுவே அந்த பலன் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உமக்காக தானே நான் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காக தானே நான் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. எல்லாரும் சொல்லுவாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. உம்மை போல என்னை மாற்றுமையா, என்னையே உமக்காக தந்திரையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, என்னையே உமக்காக தந்திரை. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாரும் சொல்லுவோம் இயேசுவே ரம்தலரகதரல சேதுரு உம்மோடு. ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏன் அமைதியா இருக்காருன்னா, நம்பர் 1, சோதனை காலம் முடிகிற வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு சொல்லுங்க எல்லாரும். அதற்கு பிறகு உங்களை எப்படி விளங்க பண்ணுவாரு? பொன்னாக விளங்க பண்ணுவார். நம்பர் 2, ரெண்டாவது, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அமைதியா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களை உருவாக்குற வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அதற்கு பிறகு நீங்க நினைச்சிடாத அளவுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாரு. எஸ்ஸா விசுவாசிக்கிறீங்களா? அதான் நம்ம ஆண்டவர். நம்பர் 3, மூன்றாவது, ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்கிறார்னா, சத்துருக்கு முன்னாடி என் பிள்ளை வெறும் ஆசீர்வாதத்திற்காக மட்டும் என்ன தேடலைன்றத அந்த மன உறுதியை நிரூபிக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் அமைதியாவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டு ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் என் பிள்ளை என்னை விட்டு போக மாட்டான் அப்படின்றத கர்த்தர் அவனுக்கு நிரூபிப்பார். அதனால நீங்க சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. தயவு செய்து இந்த மாதத்தை விட்டுறாதீங்க. இந்த மாதம் நிறைய ப்ரிப்ரேஷன் ஆகுங்க. கொஞ்சமாவது ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு நோட்டு புக்கெல்லாம் எடுத்து தீர்மானங்களை எழுதுங்க. அடுத்த வருஷம் என்ன செய்ய போறேன்றதை இப்பவே ப்ரிப்பரேஷன் ஆகுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, என் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆண்டு கடைசி மாதம் வரைக்கும் கொண்டு வந்து எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி நன்றி. கடந்த வருகிற வாரம் முழுதும் என் பிள்ளைகள் மேல் உம்முடைய மகிமை கூட இருந்து நடத்தட்டும் சுவாமி. 1000 மடங்கு ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கொடுப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.